விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தி திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதைத் தொடர்ந்து கோரிக்கை மனு அளிக்க சென்றபோது மாவட்ட ஆட்சியர் இல்லாததால் அவரின் நேர்முக உதவியாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி திடீரென தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒருவர் கூட எங்களை என்னவென்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை. சரி, நாங்கள் இருக்கும் இடத்திற்காவது அவர்கள் வருவார்கள் என்று பிஏஜி வர சொன்னால் அவரும் மக்களை வந்திப்பதற்கு அவ்வளவு மறுக்கிறார். ரூமை விட்டு வரவே மாட்டாராம். மாவட்ட ஆட்சியர் எங்கே இருக்கிறார், எங்கே கேம்ப் போயிருக்கார், அதுவும் அவருக்கு தெரியாது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகம் தேவைதானா? இது ஆட்சியினுடைய அவலங்களை விளக்குகின்ற வகையில் இருக்கிறது. மேலே தான் அப்படின்னா ஒரு மாவட்ட நிர்வாகம் கூட இந்த மாதிரி இருக்கிறது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. உடனடியாக சீர்திருத்த முயற்சி மேற்கொள்வார்கள் என்று நம்புகிறேன்.